எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் சார்பாக பேரவையினுடைய பொதுச் செயலாளர் இளைய புரட்சித் தலைவி ஜே தீபா அமர்வின் ஆணைக்கிணங்க மாநிலம் முழுவதும் 32 மாவட்டங்களை 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மாநில உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் கொண்ட ஒவ்வொரு 8 மாவட்டத்திலும் ஒரு மண்டலங்களாக பிரித்து 7 உயர்நிலைக்குழு உறுப்பினர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று உட்கட்டமைப்பை சரிபடுத்துவதற்காக அனைத்து மாவட்ட வட்ட கிளை நிர்வாகிகள் நியமனத்திற்காக மாவட்டந்தோறும் சென்று நிர்வாகிகளை சந்தித்து விருப்ப மனு பெற்று வருகிறோம். அதன்படி நேற்றுக்கு முதல் நாள் சேலத்தில் விருப்ப மனு வாங்கினோம். நேற்று ஈரோடு, இன்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் பதவிக்கு போட்டியிடுவோம் என்று விருப்ப மனுக்களை வாங்குகிறோம். இந்த மனுக்களை பெற்று பரிசீலனை செய்து சரியாக செயல்பட்ட நபரை தலைமைக்கு பொதுச் செயலாளருக்கு பரிந்துரை செய்து பொதுச் செயலாளர் அவர்களால் மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படுவார். பிறகு அனைத்து பொறுப்புகளுக்கும் மாவட்ட செயலாளருடைய பரிந்துரை ஏற்று இளைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பாளர்களை நியமிப்பார். ஏற்கனவே சொன்னது போல் தொண்டர்களின் விருப்பத்திற்கிணங்க, வாக்காளர்களின் விருப்பத்திற்கிணங்க, மக்களின் உணர்வுகளை மதித்து இளைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் அம்மா அவருடைய பொற்கால ஆட்சி அமைந்திருவதற்கு ஆர்கே நகரில் போட்டியிடுகிறார். அவருடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அவரை எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் கேட்பார்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். சசிகலா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யார் ஆதரவு கொடுத்தாலும் இளைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளார். மீனவர்கள் தாக்கப்பட்டு உயிரிழந்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் இளைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர்களின் சார்பாக மீனவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு டீமை அனுப்ப உள்ளார் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளார். சரியா? கீழே வந்து கொடுக்கலாமா? கீழே வந்து கொடுத்தீங்கன்னா கட்டம் போட்டி போடுற கரூர் மாவட்டத்திலே நாங்கள் எல்லாம் சென்று விருப்ப மனு வாங்கினோம். ஈரோட்டிலே 4000 பேர் ரோடுகளில் பேருந்துகள் செல்ல முடியவில்லை. சாலைகள் முழுவதும் பிளாக் பண்ணிட்டாங்க. தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர் அத்தனை பேரும் இளைய புரட்சித் தலைவி அம்மா பிள்ளார் இருக்கிறார்கள் காண்பித்து விட்டார். சில துரோகிகள் சுயநல சக்திகள் எல்லாம் சிலரும் கையூற்றை பெற்றுக் கொண்டு இளைய புரட்சித் தலைவி ஜே தீபா அவர்களுக்கு பெருகும் ஆதரவை தடுக்கின்ற வகையில் சூழ்ச்சி செய்கிறார்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி தடை செய்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் எங்களுடைய இளைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய எண்ணங்களை பரிசீலனை முடியவில்லை. வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் கரூர் மட்டுமல்ல, கன்னியாகுமரி வரைக்கின்ற தொண்டன் சென்னையை விட்டு பார்க்கிறார், ஆர்கே நகரை ஓட்டுகிறார். வெற்றி உறுதி. எனவே எந்த ஒரு தீய சக்தியாலும் இளைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை கொட்டுக் கொள்கிறேன். மிக தெளிவாக